ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்களா, அதாவது ஆக்ராவில் வந்து ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டை வந்து பார்த்திங்களா அக்பர் கோட்டை, அக்பர் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்னு பேர் இதுக்கு. இந்த ஆக்ராவின் கோட்டையின் வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான கதையை கொண்டிருக்கிறது. இந்த கோட்டை வந்து முகலாய பேரரசின் ஒரு முக்கிய அடையாளமாக கருதப்படுறாங்க. இது வந்து இந்தியாவின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்று. இது வந்து பார்த்திங்களா, அதாவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய ஸ்தலமாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்ரா கோட்டையினுடைய வரலாறு அப்படின்னா, ஆக்ரா கோட்டை வந்து பார்த்திங்களா முதல்ல ஒரு செங்கல் கோட்டையாக இருந்தது. இது ஒரு 11ஆம் நூற்றாண்டின் கட்டப்பட்டது. செங்கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா லோடி வம்சம், அதாவது 15ஆம் நூற்றாண்டில் வந்து லோடி வம்சத்தை சேர்ந்த சிங்கந்தர் லோடி என்பவர் வந்து இந்த கோட்டையை வந்து சீரமைத்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து கிபி 1505 வந்து ஆக்ரா நகரை வந்து நிறுவினார். மற்றும் வந்து 1506 வந்து அதை வந்து தனது தலைநகராக மாற்றினாங்க. அடுத்தது முகலாயர் காலமாச்சு. 1526ஆம் ஆண்டு, அதாவது பாபரின் படையெடுப்புக்கு பிறகு கோட்டை வந்து முகலாயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துச்சு. அக்பர் காலத்தில் வந்து கோட்டை முழுவதுமே செங்கற்களால் கட்டப்பட்டு பின்னர் சிவப்பு மணற்கற்களால் மாற்றி அமைக்கப்பட்டாங்க. அக்பர் வந்து தனது அரண்மனையை வந்து இங்கே கட்டினார் அப்படின்னு கூறப்படுறாங்க. அதாவது அடுத்தது ஷாஜகான் காலம். ஷாஜகான் காலத்தில் வந்து கோட்டையில் பல கட்டிடங்கள் வந்து சேர்க்கப்பட்டன. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பளிங்கு கற்களால் பயன்படுத்தி பல கட்டிடங்களை வந்து கட்டினார். அதில் வந்து அவருடைய மனைவி மும்தாஜ் மஹாலுக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹாலை வந்து நினைவூட்டும் வகையில் கட்டப்பட்ட கட்டிடங்களும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆக்ரா கோட்டையில் வந்து பல முகலாய பேரரசுகளால் பயன்படுத்தப்பட்டுச்சு. இது வந்து முகலாய பேரரசின் அரசியல் மற்றும் இராணுவ மையமாக இருந்துச்சு. அடுத்தது 18ஆம் நூற்றாண்டில் வந்து மராட்டியர் மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கீழ் வந்துச்சு. அடுத்தது ஆக்ரா கோட்டையின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, அக்பர் அரண்மனை. அக்பர் கட்டிய இந்த அரண்மனை முகலாய கட்டிலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்தது ஜாகிங்கீர் அரண்மனை. ஜாகிங்கீர் கட்டிய இந்த அரண்மனை வந்து முகலாய கட்டிடக்கலையின் மற்றொரு சிறப்பு அம்சமாக விளங்குது. அடுத்தது தீவான் இ ஆம், பொதுமக்கள் கூடும் இடம். அடுத்தது தீவான் இ ஆஸ், தனிப்பட்ட மக்கள் கூடும் இடம். முசாம் பூர்ஜ், யமுனை ஆற்றின் காட்சியை ரசிக்க ஒரு மண்டபம் இந்த இடத்துல இருக்குது. நாகினா மஸ்ஜித், அதாவது மஸ்ஜித் பள்ளிவாசல். மோதி மஸ்ஜித், பவள மசூதி என்றும் அழைக்கப்படுறாங்க. இது வந்து வெள்ளை பளிங்கற்களால் கட்டப்பட்டது. ஆக்ரா கோட்டையில் வந்து இந்தியாவின் புகழ்பெற்ற நினைவு சின்னங்களில் ஒன்று இது. இது வந்து முகலாய கட்டிடக்கலை வரலாறு மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் அடங்க பெற்றிருக்கிறது இந்த அக்பர் பேலஸ். இந்த ஆக்ரா கோட்டை வந்து முகலாய பேரரசு அக்பரால் கட்டப்பட்டுச்சு. ஆக்ரா கோட்டையின் கட்டுமானம் வந்து 1565ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆரம்ப கட்டமைப்புகள் வந்து முகலாய பேரரசர் அக்பரால் தான் கட்டப்பட்டது. பின்னர் அவரது பேரன் வந்து ஷாஜஹானால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு அவர் கோட்டையில் பெரும்பாலான பளிங்கு வேலைகள் செய்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்களா, அதாவது அக்பருடைய கோட்டைக்குள்ளே இந்த இடத்துல ஷாஜஹான் வாழ்ந்த அந்த வீடு, அந்த மும்தாஜ் இருந்த இடம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள், செங்கற்களால் கிட்டத்தட்ட 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சிறப்பாக அமைச்சிருக்காங்க. எந்த ஒரு வசதியுமே இல்லாத சமயத்திலையுமே இந்த அளவுக்கு அந்த ராஜா வாழ்ந்திருக்காரு அப்படின்னாவே பசுமையாகவும் இயற்கையாகவும் வாழ்ந்திருக்காரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு வாட்டியாவது டெல்லி, ஆக்ரா பக்கம் போனீங்களா, தாஜ்மஹாலையும் இந்த கோட்டையும் பார்த்துட்டு வாங்க. அக்பர் வந்து வாழ்ந்தார். ரெண்டாவது, இந்த கோட்டையிலேருந்து, அதாவது தாஜ்மஹால் தன் மனைவியினுடைய இருப்பிடத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மனுஷன் பார்த்து கட்டியிருக்காரு. அதனால் இந்த இடத்துல ஒரு பகுதியில் மேலே நின்று பார்த்தோமா தாஜ்மஹாலுடைய ஒரு பகுதி அப்படியே தெரியும் நமக்கு, மும்தாஜுடைய இது. அதனால் சிறப்புமிக்க கட்டிடக்கலைகள் ஒவ்வொன்றும் செங்கற்களால் கட்டி சிகப்பு கலர் வண்ணங்கள் பூசியதால் ரொம்பவும் பளிங்கு போல் சிறப்பாக உள்ளது. இந்த இடத்துல தான் பார்க்கணும் தாஜ்மஹால் தெரியும். இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாவே பாருங்கள், இந்த கோட்டையில் இருந்து பார்த்தோமா பாருங்கள், வெள்ளை கலரில் அங்கே தாஜ்மஹால் தெரியுது. இந்த கோட்டையிலேருந்து அந்த தாஜ்மஹாலை டெய்லியும் பார்ப்பாராம் அவர் வந்து, அதாவது ஷாஜஹான் வந்து. அதுக்காகவே இந்த கட்டிடக்கலை ரொம்ப சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மயில் ஒன்று இந்த இடத்துல வந்து தோகை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நாங்கள் சென்ற வேளையில். அதையும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கோட்டையிலேருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தாஜ்மஹாலை. இந்த அருமையாக உள்ளது. 2-3 மணி நேரம் தேவைப்படுகின்றது இதை சுற்றி பார்ப்பதற்காக. பொறுமையாக பார்த்தால் 5 மணி நேரம் ஆகும். ஆக்ரா கோட்டையில் வந்து பார்த்தீங்களா, இந்தியாவின் ஆக்ராவில் உள்ள முகலாயர் காலத்து கோட்டையாகும். இது வந்து இந்தியாவில் உள்ள கோட்டைகள் மிக சிறந்த முக்கியத்துவம். பெரும்பாலும் முகலாய பேரரசர் பாபர், உமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் போன்றவர்கள் இந்த கோட்டையில் வாழ்ந்துள்ளார்கள். இங்கு தான் மிகப்பெரிய நிதி கருவூலமும் நாணய தயாரிப்பிடமும் உள்ளது. இந்த கோட்டையில்
சாகிலா, ஆக்ராவின் செங்கோட்டை போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுறாங்க. இது வந்து உலக புகழ்பெற்ற நினைவு சின்னமாக தாஜ்மஹாலுக்கு வடகிழக்கிலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டு தூதர்கள், பயணிகள், உயர் அலுவலர்கள் போன்ற இந்திய வரலாற்றை உருவாக்கிய பலரும் இந்த கோட்டையில் காலடி பதித்துள்ளார்கள். அதாவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களம் ஆக்ரா கோட்டை உலக பாரம்பரிய பட்டியலில் உள்ள பெயர். இது வந்து வகை வந்து பண்பாடு. உசாத்துறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்பர் பேலஸானது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்களா முசாமன் கட்டிடத்தின் உட்பகுதி வந்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஷாஜஹான் தனது இறுதி 7 ஆண்டுகளை இங்கே தான் கழித்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இக்கோட்டை வந்து அரைவட்ட வட்ட தள வடிவம் கொண்டது. இந்த அரைவட்டத்தின் ஆற்றுக்கு இணையாக இருக்குமாறு கட்டிடம் அமைஞ்சிருக்குது. இக்கோட்டையில் மதில் வந்து 70 அடிகள் உயரமானது. வட்ட வடிவான பெரிய காவலர்கள் சீரான இடைவெளியில் அமைந்திருக்குது. 4 பக்கங்களிலும் 4 நுழைவாயில்கள் இருக்குது. கிசுரி வாயில் எனப்படும் வாயில் தான் ஆற்றை நோக்கியுள்ளது. 4 வாயில்களுமே டில்லி வாயில், லாகூர் வாயில் என அழைக்கப்படுறாங்க. 2 வாயில்கள் குறிப்பிடத்தக்கவை. லாகூர் வாயிலை அமர்சிங் ராத்தோரின் பெயரை தழுவி அமர்சிங் வாயில் எனவும் அழைக்கிறாங்க. இது வந்து முன்னர் வந்து அக்பர் வாயில் என அழைச்சாங்க. பிரித்தானியர் வந்து இப்பெயரை வந்து அமர்சிங் வாயில் என மாற்றினாங்க. மேற்கு பக்கத்தில் வந்து நகரத்தை நோக்கியுள்ள டில்லி வாயிலே மிக பெரிய வாயிலாகும். இது வந்து 1568ஆம் ஆண்டில் அக்பர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் அக்பரின் முறைப்படியான வாயிலாக பயன்படுத்துவதற்காகவே இது கட்டினாங்க. இது வந்து வெள்ளை சலவை கல்லால் கட்டப்பட்ட உட்பகுதி வேலைகள் செய்யப்பட்டிருக்குது. இது வந்து அக்கால முகலாயர்களின் அதிகாரம், செல்வ வளம் ஆகியவற்றை காட்டுவதாகும். வெளியிலிருந்து கோட்டையை சுற்றியுள்ள அகழிகளை தாண்டி கோட்டைக்குள் வருவதற்கு மரத்தலான பாலங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. டெல்லி வாயிலுக்கு உட்புறமாக அமைந்து இன்னொரு வாயில் யானை வாயில் என அழைக்கப்படுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்களா இந்த வாயில் வந்து இரு மருகும் அவரை நடத்தும் வீரர்களோடு கூடிய 2 முழு அளவு யானை சிலைகள் இருக்குது. இந்த வாயிலானது அதாவது இரு மருங்கும் அவற்றை நடத்தும் வீரர்களோடு கூடிய 2 முழு அளவு யானை சிலைகளும் இருக்குது. ஆக்ரா கோட்டையில் வந்து ஒரு பகுதியை இன்றும் இந்திய படையினர் பயன்படுத்தி வருவதால் டெல்லி வாயில் வழியாக சுற்றுலா பயணிகள் வந்து கோட்டைக்குள் செல்ல முடியாது. இதற்கு லாகூர் வாயில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றாங்க. இவ்வாயிலை வந்து அன்று இந்தியாவின் ஒரு பகுதியாகவும் இன்று பாகிஸ்தான் அமைந்துள்ள லாகூர் நகரத்தை நோக்கியுள்ளதாகவும் லாகூர் வாயில் என்று பெயர் இருக்குது. இந்தியாவின் கட்டிடக்கலை வரலாற்றை பொறுத்தவரை இந்த கோட்டை வந்து மிகவும் முக்கியமானது. வங்காளம், குஜராத் போன்ற பகுதிகளுக்குரிய கட்டிடக்கலை வந்து பாணிகளில் இந்த கட்டப்பட்ட 500 கட்டிடங்கள் கோட்டைக்குள் இருப்பதாக சொல்லப்படுறாங்க. இன்னும் இவற்றுள் சில அக்பரால் தனக்கென கட்டப்பட்ட வெள்ளை சலவைக்கல் அரண்மனைகளை வந்து கட்டுவதற்காக இடிக்கப்பட்டது. மேலும் பல 1803ஆம் ஆண்டுக்கும் 1860க்கும் இடையில் வந்து பாசறைகள் அமைப்பதற்காக பிரித்தானியரால் இடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது வந்து 30 வரையான முகையலார் கட்டிடங்களே எஞ்சியுள்ளன அப்படிங்கிறாங்க. இவற்றுள் டில்லி வாயில், அக்பர் வாயில், வங்காள மஹால் எனப்படும் 2 அரண்மனை என்பவை அக்பர் கால கட்டிடக்கலைக்கு சான்றாக நிற்குது. வங்காள மஹால் அப்படிங்கிறது அரண்மனை சிவப்பு மணங்கற்களால் கட்டப்பட்டது. இது இப்போது அக்பர் மஹால், செங்காங்கீர் மஹால் அப்படின்னு 2ஆக பிரிக்கின்றாங்க. வரலாற்று அடிப்படையில் வந்து ஆர்வமூட்டக்கூடிய இந்து இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணிகளின் கலப்புகளே இங்கே காணப்படுகின்றாங்க. இஸ்லாம் மதத்தின் அடிப்படையில் உயிரினங்களின் வடிவங்களை அழகூட்டல்களில் சேர்ப்பது தகாததாக கருதப்படும். ஆனால் இங்கே யானைகள், பறவைகள் போன்ற உயிரினங்களை உள்ளடக்கிய அழகூட்டல் காணப்படுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது அக்பர் பேலஸ். இருக்கிறதா அந்த வெள்ளை பனிங்கற்களாலான ஷாஜஹானுடைய அரண்மனை. ஷாஜஹான் இங்கே தான் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த வடிவங்கள், இந்த சிற்பங்கள், அந்த இதெல்லாம் பாருங்கள், அந்த ஆர்ச்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனுடைய அரண்மனையை. நேரில் பார்த்தால் கூட இப்படி பார்க்க முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க. இது ஒரு கிணறு. இந்த கிணத்துல அந்த காலத்தில் மனுஷன் எப்படி வாழ்ந்து இதில் தண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வியப்பூட்டும் அதிசயம். பாருங்கள், இடம் நடக்கிற இடங்கள் எல்லாமே சிறப்புடன் இருக்குது. இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து ஷாஜஹானும் ஷாஜஹானுடைய மனைவி மும்தாஜும் வாழ்ந்ததாக சான்றுகள் கூறப்படுகின்றாங்க. இந்த இடத்துல பொதுமக்கள் சந்திக்கும் இடம், வட்ட வடிவில் கொண்டு அமைந்த பூங்கா, அரசர்களையும் பிற சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதற்காக மண்டபம் பயன்படுறாங்க. இந்த மாதிரி பொன் மண்டபங்கள், வங்காள குடிசைகள், இந்த மாதிரி
நிறைய அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல. வெண் சலவைக்கல் அரண்மனை, சலவைக்கல்லில் வரையப்பட்ட ஓவியங்கள் நிறையா இருக்குது இந்த இடத்துல. பச்சி பவன், அந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணக்கோண வடிவ கோபுரம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதாவது சொர்க்க மசூதி, முத்து மசூதி, நகினா மசூதி, அரண்மனை, மனைவிகளும் ஆசை நாய்களும் வாழ்ந்த இடமாக கருதப்படுறாங்க அனந்தபுரம்.